தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. மன்னா மழையில் சங்கீத செய்திகள் என்ற தலைப்பில் வரிசையாக 1வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த மன்னா மழை செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே நீங்கள் காணலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு இந்த மன்னா மழை உங்களுடைய வீட்டிலே பெய்யும். எனவே நீங்கள் அந்த நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள் அனைத்தையும் வர இருக்கக்கூடிய இமெயில் முகவரியிலே, டெலிஃபோன் நம்பர்களிலே நீங்கள் வாட்ஸ்அப்பாக செய்தியாக எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்தளியுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். இந்த செய்திகளை உங்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கையிலே கட்டாயமாக வேத புத்தகம் இருக்க வேண்டும். மன்னா மழை என்ற சேனல் வந்த உடனேயே உங்கள் வேதாகமத்தை உங்கள் கையிலே வைத்து அந்த செய்திகளை கொடுக்க வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்வுடன் வரவேற்கிறேன். இன்றைய நாட்களிலே நாம் சங்கீத புஸ்தகத்திலிருந்து செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். நாம் சந்திக்கும் பொழுதெல்லாம் புதிதாக ஒவ்வொரு சங்கீதத்தை நாம் படித்து தியானித்து வருகிறோம். இதுவரை நாம் 47 சங்கீதங்களை நாம் சிந்தித்திருக்கிறோம். இன்றைக்கு 48ஆம் சங்கீதம். வேத புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 48ஆம் சங்கீதத்தை பாருங்கள். அதிலே முக்கியமான வசன பகுதிகளை நாம் தொகுத்து நாம் வாசிக்கும் பொழுது, சிந்திக்கும் பொழுது கருத்தாக நீங்கள் கவனியுங்கள். ஒருவேளை கடந்த சங்கீதங்களிலே ஏதாவது ஒரு சங்கீதத்தை நீங்கள் கவனிக்க முடியாமல், சிந்திக்க முடியாமல் போய்விட்டதென்றால், இந்த சங்கீத செய்திகள் அனைத்துமே யூடியூப்லே, இன்னும் மகிமை டிவி.com என்ற வெப்சைட்டில் தொகுத்து வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த இணையதளத்திற்கு நீங்கள் போய் இந்த செய்திகளை நீங்கள் பார்த்து தியானிக்கலாம். மற்றவர்களிடத்திலும், உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், அவர்களிடத்திலும் இப்படியாக சங்கீத செய்திகள் இணையத்தில் விளங்குகின்றன என்று சொல்லி அவர்களுக்கும் இந்த சங்கீத செய்திகளை அறிமுகப்படுத்தி நீங்கள் ஆசீர்வாதமாக வாழலாம். 48ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கோராகின் புத்திரருக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீத பாட்டு. ஒப்புவிக்கப்பட்ட பாட்டு. யார் ஒப்புவிச்சாங்க தெரியல. ஒருவேளை தாவீதா இருக்கலாம். கோராகின் புத்திரர் என்றால் அவர்கள் லேவி கோத்திரத்தார். பாடகர் குழுவாக ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவருடைய ஆலயத்தில் பாடுவதற்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள், நியமிக்கப்பட்டவர்கள் கோராகின் புத்திரர். அவர்கள் ஆராதனைகளிலே பாட்டை நடத்துவார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆசரிப்பு கூடாரம், தேவாலயம், ஜபாலயம் என்று பல ஆராதனை ஸ்தலங்கள் உண்டு. அவற்றிலே பாடகர் குழுவாக அமைந்து பாடகர் குழுவுக்கு பயிற்சி கொடுத்து ஆராதனைகளிலே பாட வைத்தவர்கள் இந்த கோராகின் புத்திரர். அவர்களுக்கு ஒரு ராக தலைவன் உண்டு, கொயர் மாஸ்டர். அந்த ஆள் இந்த பாடல்களுக்கெல்லாம் பொறுப்பான ஆள் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. சரி, 48ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, இந்த சங்கீதம் ஒரு பாடல் என்றே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு வெற்றி அடைந்த பிறகு ஊர்வலமாக செல்வார்கள். குறிப்பாக ஒரு பயணம் மேற்கொண்டு எருசலேமுக்கு அவர்கள் பிரயாணப்படுவார்கள். ஒரு காலகட்டத்தில் 2 ராஜாக்கள் 18-19 பார்க்கும் பொழுது, அசீரியா ராஜா அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் போரிட்டு தோல்வி அடைந்த பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெற்றி கிடைத்த பொழுது அவர்கள் இந்த பாடலை பாடினார்கள் என்று சொல்லி வேத வல்லுநர்கள், திருமறை சரித்திராசிரியர்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். கர்த்தருடைய கிருபையையும் திருச்சபையின் மகிமையையும் இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கலாம். 46ஆம் சங்கீதம், 47ஆம் சங்கீதம், 48ஆம் சங்கீதம், இந்த 3 சங்கீதங்களும் துதியின் திரித்துவம் என்று அழைக்கப்படுகின்றன. திரித்துவ துதி சங்கீதங்கள் என்றும் நாம் சொல்லலாம். இந்த 3 சங்கீதங்களுமே விசேஷமாக ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தக்கூடிய சங்கீதங்களாக விளங்குகின்றன. பின்னர் இந்த சங்கீதத்தை நாம் பார்க்கும் பொழுது, நாம் எல்லாம் பூலோகவாசிகளாக இருந்தாலும் நாம் பரலோகவாசிகள். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது என்று சொல்லி பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் காண்கிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நம்முடைய ஜீவன்
கிறிஸ்துவுக்குள் தேவனோடு கூட மறைந்திருக்கிறது என்று சொல்லியும் நாம் வாசிக்கிறோம். என்ன அருமையான வசனம், என்ன ஆவிக்குரிய சிறப்பான ஒரு செய்தி, என்ன ஆனந்தம் தரக்கூடிய ஒரு உண்மை. நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள் தேவனோடு கூட மறைந்திருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை சிறப்பு. அதை நினைத்து நிச்சயமாக நாம் ஆண்டவரை துதிப்போமே. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது இன்னும் அருமையான வசனம், அவர் நம்மை உன்னதங்களிலே உட்கார வைத்தார் என்று வாசிக்கிறோம். யாரெல்லாம் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்களோ. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தின் அடிப்படையிலே ரட்சிக்கப்பட்டவர்கள் உன்னதங்களிலே உட்கார வைக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லவில்லை, உட்கார வைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். நம்மை உட்கார வைத்தவர் தெய்வம் என்று சொல்லியும் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் காண்கிறோம். ஆக நாம் பூலோகவாசிகள் என்று சொல்வதை விட இந்த உலகத்திலே நாம் பரதேசிகள். பர அப்படின்னா பரமண்டலம், பரதேசிகள் என்றால் பரமண்டலத்தின் வாசிகள் என்று பொருளாகும். ஆக பூமியிலே நம்முடைய கால்கள் பதிந்திருந்தாலும் பரலோகத்திலே நம்முடைய கண்கள் பதிந்திருக்கத்தக்கதாக வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் சில சிறப்பான வசனங்களை நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது எபிரேயர் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்களேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்திலே 22ஆம் 23ஆம் 24ஆம் வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும், எருசலேமை சியோன் மலைன்னு சொல்லுவாங்க, பரம எருசலேமையும் சியோன் மலைன்னு சொல்லுவாங்க, நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000மான தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேரெழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் நீங்க நான் 24 புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலின் ரத்தம் பேசினதை பார்க்கலாம் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பரம எருசலேம், பரலோக ராஜ்யம், தேவனுடைய நகரம், அங்கே வந்து சேர்ந்தீர்கள். ஆண்டவரிடத்தில் வந்து சேர்ந்தீர்கள், அவருடைய இரத்தத்தினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று கர்த்தருடைய வேதம் இங்கே கற்றுக் கொடுக்க நாம் காண்கிறோம். ஆக முதலாவதாக முதல் 3 வசனங்கள் மற்றும் 8ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, சங்கீதம் 48 கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வடதிசையிலுள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வபூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம், அதன் அரமனைகளில் தேவன் உயர்ந்த அடைக்கலமாக அறியப்பட்டிருக்கிறார் என்று தொடர்ந்து 8ஆம் வசனம் வரை நாம் பார்க்கிறோம். என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய நகரம், தேவனுடைய ராஜ்யம் நமக்கு அடைக்கலம், நம்முடைய தேவனே நமக்கு அடைக்கலம் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். அடைக்கலத்திற்குள்ளே நாம் வந்து சேர்ந்தோம். யாரெல்லாம் இயேசுவின் நாமத்திலே விசுவாசம் வைத்து அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்களோ அவர்கள் தேவனிடத்திற்கும் அவருடைய நகரத்தினிடத்திற்கும் அவருடைய இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்து உன்னதங்களிலே அவர்கள் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நகரம், உன்னத ராஜ்யம் அவர்களுக்கு சொந்தம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த அடைக்கலத்திற்குள்ளாக நீங்கள் வாழ்கிறீர்களா? இந்த அடைக்கலத்திற்குள்ளாக நீங்கள் வசிக்கிறீர்களா? இந்த அடைக்கலத்திற்குள்ளாக ஒருவேளை வந்து சென்று விட்டீர்களோ? அடைக்கலத்தை விட்டு நீங்கள் அகன்று விட்டீர்களோ? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 6 பட்டணங்கள் அடைக்கல பட்டணங்களாக கொடுக்கப்பட்டவை. யாராவது ஒரு மனுஷன் கைப்பிசகாக அறியாமல் ஏதாவது பெரிய பாவம் பண்ணிவிட்டால் ஓடி வந்து இந்த அடைக்கல பட்டணத்திற்குள்ளே புகுந்தால் அவனை யாரும் தொட முடியாது. அவனை யாரும் தொட முடியாது. எந்த அதிகாரியோ எந்த அரசனோ அரசாங்கமோ அந்த ஆளை தொட முடியாது. அவன் நியாயம் விசாரிக்கப்படும் வரை அடைக்கல பட்டணத்திற்குள்ளே அமைதியாக அவன் வாழ முடியும் என்று சொல்லி வேதத்தில் நான் வாசிக்கிறோம். ஆனால் எக்காரணத்தை முன்னிட்டும் அடைக்கல பட்டணத்தை விட்டு அடைக்கல நகரத்தை விட்டு அவன் வெளியே வந்தால்
தண்டனைக்கு அவன் தப்ப மாட்டான். அவனை யாராவது அடித்தால், கொலை செய்தால் அவனுக்கு நியாயம் கிடைக்காது. அப்படி அவன் சாக வேண்டியதுதான். அடைக்கல பட்டணத்தில் இருக்கிறவன் அதற்குள்ளே அமைதியாக இருக்க வேண்டும். அதுபோல ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ளே வாழ்கிறவர்கள், அவருடைய ஆளுகையிலே தரித்திருக்கிறவர்கள் அவருக்குள்ளேயே வாழ வேண்டும். அவரை விட்டு விட்டு சுய மதியை நெறியன் துகந்து சாய்ந்து இஷ்டப்படி வாழ்ந்தால் நஷ்டங்கள் ஏற்படும், கஷ்டங்கள் வந்து சேரும். இது ஒரு மனுஷனுக்கு ஏற்பட்டது. வேதத்திலே அப்னேர் இஸ்ரவேலின் படைத்தளபதி, சவுலின் படைத்தளபதி, கைப்பிசகாக அபிசாய் என்பவனை கொன்று விட்டான். அபிசாயின் அண்ணன் யோவாப், அவன் தாவீதின் படைத்தளபதி, அவன் யூதாவின் படைத்தளபதி. எப்படியாவது இந்த அப்னேர் என்பவனை கொன்றுவிட வேண்டும் என்று யோவாப் கங்கணம் கட்டி கொண்டான். இப்பொழுது அப்னேர் கைப்பிசகாக அவனுடைய தம்பியை கொன்றதினாலே அடைக்கல பட்டணத்துக்குள்ளே புகுந்து அமைதியாக வாழ்கிறான். யோவாபோ வஞ்சனையோடு வந்து வஞ்சனையான வார்த்தைகளை அப்னேருக்கு சொல்லி, நீ இங்கே வா, அடைக்கல பட்டணத்தை விட்டு கடந்து வா, நாம் தனித்து பேசுவோம் என்று சொல்லி அவனுடைய இனிமையான பேச்சிலே அப்னேர் மயங்கி வெளியே வர அவனை கொன்று போட்டான் யோவாப் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அடைக்கல பட்டணம் நமக்கு ஆதரவு. அந்த ஆதரவை நிராகரித்தால், வேண்டுமென்றே கர்த்தரை விட்டு ஒதுங்கி வாழ்வோம் என்றால் ஆபத்து. உன்னதமானவருடைய மறைவிலே, சர்வ வல்லவருடைய நிழலிலே நாம் வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். கொடையின் கீழே வாழ வேண்டும். அப்படி என்றால் மழைக்கோ வெயிலுக்கோ தப்பலாம். கொடை இல்லை, கொடை சரியாக பிடிக்கவில்லை என்றால் மழை நனைக்கும், வெயில் சுடும். கொடையின் கீழே, அது என்ன கொடை? உன்னதமானவருடைய மறைவு, சர்வ வல்லவருடைய நிழல், தேவனுடைய சந்நிதி, கர்த்தருடைய பிரசன்னம். இதற்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை காக்கப்படும் பொழுது நமக்கு ஆபத்தில்லை. கர்த்தரை விட்டு வழி விலகி செல்வோம் என்றால் ஆபத்து. கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு அபாயம், கிறிஸ்துவுக்கு வெளியே நமக்கு அபாயம். அபாயமின்றி அபயத்தோடு வாழ வேண்டும் என்றால் ஆண்டவருக்குள்ளாக பதுங்கி வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தரை விட்டு விலகாதிருங்கள், அவருடைய பலத்த கரத்திற்குள்ளே அடங்கியிருங்கள், அவருடைய இரத்த கொட்டைக்குள்ளாக நீங்கள் அமைதியாக இருங்கள். பொல்லாங்கன் உங்களை தொடான். ஆண்டவருடைய அடைக்கலம் தூதர்கள் மூலமாகவும், இயேசுவின் இரத்தத்தின் மூலமாகவும், ஆவியின் முத்திரை மூலமாகவும், பராமரிப்பு தூதர்கள் மூலமாகவும், உருவின பட்டயத்தை ஏந்தி வலம் வரக்கூடிய தூதன் மூலமாகவும், தேவனுடைய வசனத்தின் மூலமாகவும் பல விதங்களிலே நமக்கு அடைக்கலம் அளிக்கிறது. இந்த அடைக்கலங்களை விட்டுவிட்டு வழி விலகி நம்முடைய சொந்த இஷ்டப்படி வாழ வேண்டாம், மதி இழந்து வாழ வேண்டாம். தேவனுடைய ஞான கோட்டைக்குள்ளாக, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக வாழ வேண்டியது நம்முடைய கடமையாகும். ஆக இந்த சங்கீதம் வலியுறுத்தக்கூடிய முதலாவது வார்த்தை அடைக்கலம், இரண்டாவது வார்த்தை ஆலயம். 9, 10 வசனத்திலே நான் பார்க்கும் பொழுது, சங்கீதம் 48, 9, 10, தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். தேவனே உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் பரியந்தமும் விளங்குகிறது. உமது வலதுகரம் நீதியால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய ஆலயத்தினால் வரக்கூடிய ஆசீர்வாதங்களையும் இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரன் சொல்வதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆலயம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் எனக்கு சொன்ன பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தேன். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நான் விட்டு விடக்கூடாது. சில சமயங்களிலே சபை நமக்கு ஊழியம் செய்யும், சில சமயங்களிலே சபைக்கு நாம் ஊழியம் செய்வோம். ஆலயத்திலே சில சமயங்களிலே நன்மை பெறுவோம், சில சமயங்களிலே ஆலயத்திற்கு நாம் நன்மை செய்வோம். எவ்விதத்திலும் ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதாக ஆலய ஆராதனையை விட்டு விலகாமல் ஆண்டவரை பணிந்து கொள்ள ஆசைப்படுவோம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆவியானவர் அசைவாடக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்தலம் ஆராதனை ஸ்தலம். அன்றைக்கு ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த ஆண்டவர் இன்றைக்கு ஜனத்தின் மேலே, கர்த்தருடைய ஜனத்தின் மேலே அசைவாடி கொண்டிருக்கிறார். எனவே விடுதலையோடு வாழ, விடுதலையோடு வழிபட, விடுதலையோடு வசனங்களை கற்றுக்கொள்ள
ஆண்டவருடைய ஆலயத்திற்கு சென்று ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஆலயத்திற்கு போய் வளவென்று பேசக்கூடாது. அடுத்தவர்களை அனாவசியமாக எட்டி பார்க்க கூடாது. அவருடைய சேலை, அவருடைய சட்டை, அவருடைய நகை இதையெல்லாம் பார்த்து விசாரிக்க கூடாது. போன் நிச்சயமாக கொண்டு போகக்கூடாது. கொண்டு போய் இருந்தாலும் அதை ஆஃப் பண்ணி வைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய சத்தம் வரும் பொழுது இன்னொரு சத்தம் உங்களுடைய காதில் விழக்கூடாது. பிசாசுகளை துரத்த நாம் அழைக்கப்பட்டவர்கள். பிசாசு நம்மை துரத்தக்கூடாது. அடிக்கடி போனை எடுத்துக்கொண்டு ஆலய ஆராதனையிலிருந்து வெளியே ஓடுகிறோமே, வெளியே ஓடுகிறோம் உள்ளே வருகிறோம், வெளியே ஓடுகிறோம் உள்ளே வருகிறோம், வெளியே ஓடுகிறோம் உள்ளே வருகிறோம். என்ன? பிசாசு உங்களை துரத்துகிறது. நீங்கள் பிசாசை துரத்த அழைக்கப்பட்டவர்கள். பிசாசு உங்களை துரத்தக்கூடாது. கிருபை சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி 9ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 10ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய துதியினாலே, நம்முடைய காணிக்கையினாலே, நம்முடைய சாட்சியினாலே, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு நாம் உதவி செய்வதனாலே, அவர்களுக்கு ஜெபம் பண்ணுவதனாலே, இப்படியாக பல விதங்களிலே ஆண்டவரை ஆண்டவருடைய ஆலயத்திலே ஆராதனையிலே நாம் மகிமைப்படுத்தி வாழ வேண்டியது நம்முடைய கடமை. இன்னும் 10ஆம் வசனத்திலே ஆண்டவருடைய நீதி விளங்கும் ஆலயம். ஆண்டவருடைய நீதி இயேசு கிறிஸ்து, ஆண்டவருடைய நீதி அவருடைய வசனம், ஆண்டவருடைய நீதி நாம் ரட்சிக்கப்படுவதனாலே நாம் செய்யக்கூடிய நன்மைகள். இந்த நீதியெல்லாம் விளங்கத்தக்கதாக ஆண்டவருடைய சமூகத்திலே இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய மகிழ்ச்சி, திவ்ய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி, நிலவரமான மகிழ்ச்சி நம்முடைய வாழ்க்கையில பொங்கி வழிய ஆலயம் மிகவும் அவசியம். ஆலயத்திற்கு செல்வோம். ஆலயத்திற்கு பிசாசே செல்கிறானே, ஆண்டவருக்கு முந்தி சென்று வரக்கூடிய ஆண்டவரை வரவேற்று, ஆண்டவரே உம்மை இன்னார் என்று அறிவேன், நீ தேவனுடைய பரிசுத்தர், நீ உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று அறிக்கை செய்கிறானே. பிசாசே ஆலயத்திற்கு போகும்போது, ஆலய வளாகத்தில் சுற்றும் போது, நீங்கள் ஏன் போகக்கூடாது? நான் ஏன் போகக்கூடாது? ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆலயத்திற்கு செல்வோம். அது மட்டுமல்ல, இன்னும் 11ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய நியாய தீர்ப்புகள். இந்த ஆண்டவரை மந்திரவாதி போல ஊழியங்களிலே உபதேசங்களிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் ரட்சகர் என்று சொல்வது அரிது, அவர் ஆண்டவர் என்று சொல்வது இன்னும் அரிது, அவர் நியாயந்தீர்க்கிறவர் என்று சொல்வது இன்னும் அரிது. ஒருவேளை அப்படி சொல்ல வேண்டியவர்கள் பயப்படுகிறார்களோ, ஆண்டவர் நம்மை நியாயந்தீர்த்து விடுவார் என்று அஞ்சுகிறார்களோ? நியாயந்தீர்க்கக்கூடிய ஆண்டவர். வெளிநாடு நீங்கள் சென்றிருக்கிறீர்களா? பக்கத்தில் அல்லது தூரத்திலோ? சிங்கப்பூர் போயிருக்கீங்களா? அமெரிக்கா போயிருக்கீங்களா? ஹாங்காங் போயிருக்கீங்களா? ஏதாவது ஒரு வெளிநாடு போக வேண்டும் என்றால் 4 விதமான டாக்குமெண்ட்ஸ் நமக்கு தேவை. 4 விதமான காரியங்கள் நம்முடைய கையில இருக்க வேண்டும். என்னெல்லாம் இருக்க வேண்டும்? முதலாவதாக பாஸ்போர்ட் இருக்க வேண்டும், இரண்டாவதாக டிக்கெட் இருக்க வேண்டும், மூன்றாவதாக விசா இருக்க வேண்டும். இதையெல்லாம் அங்கே காட்டும் பொழுது அவர்கள் ஒரு போர்டிங் பாஸ் கொடுப்பார்கள். பிளேனிலே ஏறுவதற்கு தகுதியான ஒரு அட்டை, இந்த போர்டிங் பாஸும் இருக்க வேண்டும். என்னெல்லாம் சொன்னேன்? பாஸ்போர்ட் இருக்க வேண்டும், டிக்கெட் இருக்க வேண்டும், விசா இருக்க வேண்டும், போர்டிங் பாஸ் இருக்க வேண்டும். இதையெல்லாம் வைத்துக்கொண்டு பிளேனிலே விமானத்தில் ஏறிவிட முடியுமா? இவையெல்லாம் அவசியம். போதாது, போதவே போதாது. ஏன்? பிளேனுக்கும் நமக்கு இடையே ஒரு இமிகிரேஷன் இருக்கும், ஒரு சுங்கச்சாவடி இருக்கும். அதில் இந்த 4 டாக்குமெண்ட்டையும், இந்த 4 பத்திரங்களையும் நாம் காட்ட வேண்டும். நம்முடைய பாஸ்போர்ட், நம்முடைய டிக்கெட், நம்முடைய விசா, நம்முடைய போர்டிங் பாஸ் எல்லாத்தையும் அங்க பார்ப்பாங்க. பார்த்து கம்ப்யூட்டர்ல செக் பண்ணும் பொழுது நம் பேரிலே ஏதாவது பெண்டிங் கேஸ், முடிக்கப்படாத ஒரு கிரிமினல் வழக்கு இருக்கிறது என்று கம்ப்யூட்டர்ல அவர்கள் கண்டுபிடித்து விட்டால் நாம் பிளேனில் ஏற முடியாது. தடுத்து நிறுத்துவார்கள், வீட்டுக்கு அனுப்புவார்கள் அல்லது கைது செய்வார்கள். எனவே ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், ஊழியம் செய்யலாம், சபையிலும் அங்கத்தினராக இருக்கலாம். இதெல்லாம் இருந்தோம். நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு. நம்முடைய சொற்கள், நம்முடைய கிரியைகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய அந்தரங்கங்கள் எல்லாம் நியாயந்தீர்க்கப்படும். அந்த நியாய தீர்ப்பு நாளுக்கு ஆயத்தமாக இருக்கத்தக்கதாக
கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அவரிலே நிலைத்திருந்து கனி கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை. கிறிஸ்தவ வாழ்க்கை இன்பமான வாழ்க்கை, இலவசமான வாழ்க்கை, ஆனால் ஜாக்கிரதையாக வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. ஆக முதலாவதாக அடைக்கலம், இரண்டாவதாக ஆலயம், மூன்றாவதாக அலங்கம். அலங்கம்னா கோட்டை சுவர், அலங்கம். மூன்றாவதாக அலங்கம். 12ஆம் வசனம் முதல் பாருங்கள். 12ஆம் வசனம் முதலாக நாம் பார்க்கும் பொழுது, சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள், பின்வரும் சந்ததிக்கு நீங்கள் விவரிப்பதற்காக அதன் அலங்கத்தை கவனித்து அதன் அரமனைகளை உற்று பாருங்கள். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று சொல்லி வாசித்து முடிக்கிறோம். மூன்றாவதாக அலங்கம், கோட்டை சுவர். எருசலேம் ஆலயத்தை சுற்றி, எருசலேம் நகரத்தை சுற்றி கோட்டை சுவரும் அங்கே இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆலயத்தின் அலங்கம், ஆலயத்தை பாதுகாப்பது, நம்மை பாதுகாப்பது, எதிரிகளிடமிருந்து நம்மை தப்புவிக்கக்கூடிய கோட்டை சுவர் அலங்கம். அலங்கத்தை கட்ட அழைக்கப்பட்டவன் நெகேமியா என்று சொல்லி நெகேமியாவின் புத்தகத்திலே நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய அலங்கம் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கோட்டை சுவர். எதுவும் நம்முடைய வாழ்க்கை ஊடுருவாமல், எங்கேயும் நாம் தாவி விடாமல் இருக்கத்தக்கதாக நம்மை தடுத்து ஆட்கொள்ளக்கூடிய அலங்கம். உங்களுடைய கோட்டை சுவர் எப்படி இருக்கிறது? உங்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கிறது? கர்த்தர் உங்களுடைய பாதுகாவலராக இருக்கிறாரா? நீங்கள் வழி விலகி சென்று விடாமல் உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வரம்பை கட்டளையிட்டு உங்களை காத்துக்கொள்கிறாரா? வரம்புகளோடு வாழ்வது நல்லது. ஐயா, எனக்கு சுதந்திரம் வேண்டும், எனக்கு ஃப்ரீடம் வேண்டும், இன்னும் எனக்கு விடுதலை வேண்டும், நான் என்னுடைய இஷ்டப்படி வாழ வேண்டும், உலகத்தில் இருக்கக்கூடிய நாள் வரை நான் உலகத்தை அனுபவிக்க வேண்டும், எல்லைகள், வரம்புகள், தடுப்பு சுவர்கள் எனக்கு தேவையில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை வீழ்ச்சி அடையும், வேதனை அடையும். வரம்புக்குள்ளே வாழக்கூடிய வாழ்க்கை தான் வாழ்க்கை. வரம்புகள் அற்ற வாழ்க்கை விருதாவான வாழ்க்கை, விரயமான வாழ்க்கை, பெரிய நஷ்டம் தரக்கூடிய வாழ்க்கை. ஆண்டவர் தரக்கூடிய வரம்புகள் ஆண்டவருடைய வசனங்கள், ஆண்டவருடைய அலங்கம், ஆண்டவருடைய வேதம். வேதத்திற்குள்ளாக நாம் வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. ஒரு தொட்டியிலே தண்ணீர் ஊற்றி அதில் மீன்களை போட்டு வைத்து அழகு பார்க்கிறோமே, ப்ளூ கலரிலே, சிவப்பு கலரிலே, இன்னும் சாதாரண வெள்ளையாக பல நிறங்களிலே மீன்கள். அடிக்கடி அவற்றை பார்ப்போம். அவைகள் விளையாடுவது, நீந்துவது, சுவாசிப்பது, நாம் கொடுக்கக்கூடிய உணவை சாப்பிடுவது, இதையெல்லாம் பார்த்து பார்த்து நாம் ரசிப்போம். மீன்களுக்கு வரம்பு உண்டு. என்ன வரம்பு? தண்ணீர் தொட்டி. தண்ணீர் ஒரு வரம்பு, அந்த கண்ணாடி தொட்டி ஒரு வரம்பு. வரம்புக்குள்ளே வாழும் பொழுது மீன்களுக்கு ஆபத்து இல்லை. ஆனால் குறிப்பிட்ட ஒரு மீன், இந்த தண்ணீர் தொட்டிக்குள்ளே நான் எவ்வளவு நாள் வாழ்வது? சுதந்திரம் எனக்கு இல்லை, சுதந்திரம் எனக்கு இல்லை, விடுதலை எனக்கு இல்லை. ஆனால் சுற்றி வர பார்த்தால் ஒவ்வொருவர் எவ்வளவு விடுதலையோடு வாழ்கிறார்கள். வீட்டிலே உள்ளவர்கள் அங்கே நடக்கிறார்கள், இங்கே நடக்கிறார்கள். அந்த பிள்ளை பாடிக்கொண்டிருக்கிறது, அந்த பிள்ளை டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிறது, அந்த பையன் டிவியை கவனித்துக் கொண்டிருக்கிறான், அந்த நாய், அந்த பூனை இதெல்லாம் சுற்றி சுற்றி ஓடுகிறது. எவ்வளவு விடுதலை, எவ்வளவு சுதந்திரம்! நானோ இந்த பெட்டிக்குள்ளே அடைபட்டு கிடக்கிறேனே, என்றைக்கு எனக்கு விடுதலை என்று சொல்லி துவண்டு கொண்டிருக்கிறது, புலம்பிக் கொண்டிருக்கிறது. எனக்கு விடுதலை வேண்டும் என்று சொல்லி அந்த மீன் வரம்பை விட்டு, தொட்டியை விட்டு, தண்ணீரை விட்டு துள்ளி வெளியே குதித்தால் அது நடுங்கும், துடிக்கும், அங்குமிங்கும் துள்ளும், துவளும், அப்படியே துவண்டு விடும், கண்களை மூடிவிடும், இறந்து விடும். வரம்புக்குள்ளே வாழ்வது வாழ்க்கை. தொட்டியை விட்டு, தண்ணீரை விட்டு மீன் கடந்து செல்லும் என்றால் அதனுடைய சாவை அதே தேடிக்கொள்கிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் வரம்புக்குள்ளாக, அலங்கத்திற்குள்ளாக வாழத்தக்கதாக ஆண்டவர் வாழ்க்கையில அலங்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த அலங்கம் வேத புத்தகம். அதற்குள்ளாக நாம் வாழும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். ஆண்டவர் இந்த அலங்கத்திற்குள்ளே இருந்து நம்மை வழி நடத்துகிறார். எப்படி வாழ வேண்டும், எப்படி ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி
வசனங்களின் மூலமாக ஆண்டவர் நமக்கு ஆலோசனைகள் தருகிறார். அது மட்டுமல்ல, இந்த தேவன் மரண பரிந்தமும் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவார் என்று சொல்லியும் வேதத்திலே வாசிக்கிறோம். நம்மை வழிநடத்தக்கூடிய ஆண்டவர், நமக்கு வழிகாட்டக்கூடிய ஆண்டவர், நம்மோடு வாழக்கூடிய ஆண்டவர். அவரிலே நாம் அனுதினமும் நிலைத்திருந்து வாழும் பொழுது ஆசீர்வாதமான வாழ்க்கையை அனுதினமும் வாழலாம் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவதாக அடைக்கலம், இரண்டாவதாக ஆலயம், மூன்றாவதாக அலங்கம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் வசனம் நீங்கள் கவனித்தீர்களா? 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, நாம் கேள்விப்பட்டபடியே நமது தேவனுடைய நகரமாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நகரத்திலே கண்டோம். தேவன் அதை என்றென்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். சேலா என்று முடிகிறது. சேலா என்றால் நிறுத்தி, நிதானித்து, சிந்தித்து தியானியுங்கள். கடகடவென்று அடுத்த வசனங்களை வாசியாதிருங்கள். சேலா இருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் நிதானமாக நிறுத்தி யோசித்து சிந்தித்து தியானியுங்கள் என்பது பொருளாகும். எனவே மற்ற சங்கீதங்களிலும் சேலா என்ற வார்த்தை வரும் பொழுதெல்லாம் தியானியுங்கள், நிறுத்தி யோசியுங்கள். அந்த நிறுத்தி யோசிக்கப்பட்ட கர்த்தர் சொல்லிய காரியங்களுக்கு உங்களுடைய ஜீவியத்தை, உங்களுடைய வழிகளை ஒப்பு கொடுத்த பிறகு தொடர்ந்து வாசியுங்கள், தொடர்ந்து சிந்தியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்புள்ள ஆண்டவரே, 48ஆம் சங்கீதத்திலிருந்து நீர் எங்களுடைய அடைக்கலம், நீர் எங்களுடைய ஆலயம், நீர் எங்களுடைய அலங்கம் என்று சொல்லி நாங்கள் சிந்திக்க கிருபை கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்மை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உம்முடைய ஆளுகையை சொந்தமாக்கி கொண்டு உம்முடைய ஆளுகைக்குள்ளாக அனுதினமும் நாங்கள் வாழ்ந்து உம்முடைய வழிகாட்டுதலின் அடிப்படையிலே நாங்கள் ஜீவித்து சந்தோஷமாக திருப்தியாக வாழ கிருபை தாரும். சுயமதியை நெறியென்று வந்து சாயாமல் வரம்புகளுக்குள்ளே நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கற்பனைகள் எங்களுக்கு களிப்பு. உம்முடைய கற்பனைகளை விட்டு வழிவிலகி செல்லாமல் இருக்கத்தக்கதாக கர்த்தருக்குள்ளும் கற்பனைகளுக்குள்ளும் நாங்கள் ஜீவிக்க எங்களை கையளிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.